ஆமென். எல்லாரும் வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்காக ஏசாயா 41வது அதிகாரம், ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கைவிடாத ஒரு தெய்வம். தகப்பனே, ஆண்டவரே இந்நாள் வரையிலும் கைவிடாமல் காத்தருளின நல்ல தகப்பன், எங்களை நடத்த அறிந்திருந்தவர், இன்றும் ஆண்டவரே எங்களை நடத்தும்படிக்கு எங்களை உம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். கடைசி வரைக்கும் கைவிடாது காத்து ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயாவிலே கொண்டு ஆண்டவர் தம்முடைய சித்தமான வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். ஆமென் என்று இங்கே வாக்கு கொடுக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட சிறுமையும் எளிமையானவர்கள் ஒரு தேடுதல்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை விடுதலை இல்லாத காரியங்களில் அல்லது ஒரு எதிர்பார்ப்பில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கலாம் அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துடாதா, எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் அமைத்து தர மாட்டாரா என்று பல வேண்டுதல்கள் நமக்கு இருக்கலாம். சில பிள்ளைகள் நெடுநாளாக இந்த காரியங்களுக்காக காத்திருக்கலாம். பல சூழ்நிலைகளிலே அது நிந்தைகள் அவமானங்களாக இருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்ட எளிமையாக்கப்பட்ட ஒரு நிலைமைகளில் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், அவர்களிடத்தில் நாம் செபிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. கர்த்தராகிய நான் என்ன செய்வேன்? செவி கொடுக்கிறேன்னா நாம் அவரை கூப்பிடணும். அவரை என்ன செய்யணும்? கூப்பிடும்போது அவர் செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை என்ன செய்வேன்? கைவிடாதிருப்பேன். அவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டார். ஆமென். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் என்ன செய்யலை, காணேன் என்று தாவீது சொல்லுகிறான். ஆமென். அப்போ நீதிமான் தேவனால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒரு நாளிலும் அவங்கள திக்கற்றவளாக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். அவர்களுக்கு வேண்டிய காரியத்தை அவர் செய்கிற ஒரு நல்ல தகப்பன். ஏன் அவர் கைவிட மாட்டார்னா, அவர் யார், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று நாம் அறியும் போது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் தெரியும், அவர் என்னையும் கைவிட மாட்டார். உபாகம் 4:31 மோசே சொல்லுகிறான், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், அவர் இரக்கமுள்ள தேவனால், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த மறக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன்? இரக்கமுள்ள தேவனாய் இருப்பதபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். அவர் இரக்கமுள்ள, தன்னிடத்தில் கூப்பிடுகிற அது யாராக இருந்தாலும், ஆமென், ரட்சிக்கப்பட்டானோ ரட்சிக்கப்படலையோ, உலகத்தில் எந்த மூலையில் அவன் இருந்து இயேசுவேன்னு அவரை கூப்பிடுறானோ அவனுக்கு அவர் இறங்குகிற கர்த்தர். அல்லேலூயா. அவனை ரட்சித்து அவனை விடுதலையாக்கி அவனுக்கு வேண்டியவைகளை கொடுக்கிறார். எத்தனை ஜனங்கள் இந்த மெய்யான தேவனை அறியாமல் தற்கொலைக்கும் தங்கள் வாழ்க்கைகளை தாங்களே கெடுத்து கொண்டு ஒரு நம்பிக்கையற்றவளாக தெய்வங்களை தேடி தேடி போய் ஒன்றும் பதில் கிடைக்காம இருக்கிற வேளைகளை, ஆமென், அல்லேலூயா, இந்த ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவை
அவங்க நோக்கி கூப்பிட்டா அந்த தேவன் அவங்களுக்கு உடனே என்ன செய்கிறார்? இறங்கி பதிலளிக்கிறார். இது யாரா இருந்தாலும். ஏன்னா அந்த இயேசு இரக்கமுள்ளவர், நமக்காக ஜீவனையே தந்தவர், நமக்காக என்ன கொடுத்தவர்? ஜீவனையே கொடுத்தவர். ஆமேன். அதான் வேதம் சொல்ல, குமாரனையே நமக்காய் ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்காக செய்யாதிருப்பது அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கொடுத்தாரே, ஜீவனையே தந்தாரே, தம்மையே தந்தாரே, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு வேதம் சொல்ல. அப்போ அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தகப்பன் மனிதனை வாழ வைக்குவதற்காக தன்னுடைய குமாரனையே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அப்போ இரக்கமுள்ள தேவனாய் இருப்பது படினாலே அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய மகத்துவமுள்ள நாமத்து நிமித்தம், தம்முடைய மகத்துவமுள்ள நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடவே மாட்டார். ஆமென். தம்முடைய நாமத்தின் மகத்துவமுள்ள நாமத்தின் நிமித்தம் தம்முடைய ஜனத்தை, ஆமென், யாரெல்லாம் அவரால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை தம்முடைய ஜனம் என்று சொல்றார். யாரை பார்த்து? ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு சொன்னவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ஆமென். ஆமென். நெகமியா 9:17 சொல்லுகிறார், அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறபடியாலே உன்னை அவர் கைவிட மாட்டார். ஆமென். அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறபடியாலே அவர் உன்னை என்ன செய்ய மாட்டார்? அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் இடத்தில் நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆயிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள தேவனுமாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஆமென். எப்படிதான் முரட்டாட்டம் பண்ணினாலும், எப்படிதான் அவருக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தாலும், ஆனாலும் கர்த்தர் தாம் அழைத்த ஜனத்தை, தான் இரத்தத்தினால் மீட்ட ஜனத்தை அவர் கைவிட்டதே இல்லை. ஆமென். அப்படி நினைக்கிறீங்களா? தேவன் என்னை கைவிட்டார், என்னுடைய வாழ்க்கை அப்படி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஆமே, எனக்கு மட்டுமா இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் இந்த காரியம், ஏன் நான் இன்னும் இவ்வளோ நாளும் காத்திருத்துட்டே இருக்கிறேன் அப்படிலாம் நினைப்பீங்க. ஆமேன். ஆனால் அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், தம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்து நிமித்தம் உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், என் கிருபை உள்ள தேவனாக இருப்பதினால அவர் நம்மை என்ன செய்வதில்லை, கைவிடுவது இல்லை. அப்போ நம்ம அவரை நம்பணும். அவரை என்ன செய்யணும்? நம்பணும். ஆண்டவரே நீர் கைவிடாதவர், இந்த வார்த்தைகளை சொல்லி அவரிடத்துல செபிக்கணும். ஆமேன். அவர் செபிக்கிற பொழுதுதான் ஆண்டவர் அவர் நம்மை கைவிட. அதே நெகமியா 9:19 சொல்லுகிறார், அவர் மனதுருகிறபடியால், அவர் மனதுருகிற மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்தில் என்ன செய்யவில்லை. ஆமே, மனது உருக்கத்தின்படியே. அப்போ நம்முடைய தேவன் மனதுருகிற கர்த்தர். ஆமே. ஆமேன். நம்ம கண்ணீர் வடிக்கிறத, நம்ம வேதனைப்படுகிறத அவர் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார். ஆமேன். ஆனால் நம்ம நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். உண்மை நான் என்ன செய்கிறேன்? நம்புவேன், விசுவாசிப்பேன். ஆமேன். அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவ்வளோத்தையும் பொறுப்பை அவர்கிட்ட போட்டுறணும். ஆமேன். ஒரு மனது உருக்கத்தின் தேவன், மனது உருகி ஜனங்களை தொட்டார். ஆமேன். மனது உருகி, ஆமே, திரளான ஜனங்கள், மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்காக மனது முருகின கர்த்தர் இயேசு. ஆண்டவர் அற்புதம் செய்த இடத்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனது உருகி அவர்களை சுகமாக்கினார், மனது உருகி அவர்களை விடுதலை ஆக்கினார். ஆமே. அந்த இயேசு மனது உருக்கம் உள்ளவர். அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் மனது உருக்கமாக இருக்கிறபடியால் அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அப்போ தேவ பிள்ளைகள் அந்த இயேசுவிடத்தில் என்ன செய்யணும்? வரணும். அந்த இயேசுவிடத்தில்
வரணும். ஆண்டவராய் இயேசு முதிர் வயது வரைக்கும் நம்மளை கைவிடாத ஒரு தேவன். சங்கீதம் 71:9 சொல்லுகிறது, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஐயோ, எல்லாரும் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு ஒரு பயம், பெற்றோர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். வளர்ந்த பிற்பாடு இந்த பிள்ளைகளாம் நம்மளை என்ன செஞ்சிடும், கைவிட்டுருமோ, நம்ம பலனில் நம்ம சம்பாதிக்கிறோம் எடுக்கிறோம், ஒரு காலம் வரும்போது நமக்கே ஒரு என்ன வந்துடும். அப்படிலாம் ஆண்டவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை கைவிடேன் என்று சொன்னார். ஆமென். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம தேவனை நோக்கி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை சொல்லி நாம் செபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். யோசுவா 21 ஆமென் 45 வசனத்தில், யோசுவாவில் திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென். கரங்களை வைத்து நன்றி சொல்லுவோமா? பாருங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கர்த்தரிடத்தில் ஜெபித்து அவர் வார்த்தை ஒன்று நம்ம இருதயத்தில் நம்முடைய ஆத்மாவில் போடு வரைக்கும் அவரை விடக்கூடாது. ஆமென். நம்முடைய இருதயத்தில் அந்த வார்த்தை பேசுகிற வரைக்கும் செபிச்சு அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லி இருந்த நல் வார்த்தைகளை. ஆமென். அப்போ எது வரைக்கும் செபிக்கணும்? அவர் என் இருதயத்தில் வார்த்தை கொண்டு பேசும் வரைக்கும். அவர் பேசுகிற கர்த்தர். அவர் என்ன செய்கிறவர்? பேசுகிற கர்த்தர். பேசுவார். நான் இப்படித்தான் பேசுவார், அப்படித்தான் கிடையாது. அவர் எப்படியாயினும் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய ஆத்மாவில் பேசுவார். ஆமென். அந்த பேசுகிற அந்த வார்த்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். சங்கீதம் 20:5 வாசிங்க. நாங்கள் உம்முடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அப்போ நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆமென். அவர் நம்ம இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய விசுவாசம் அவருக்குள்ளே வளரும். ஆமென். நம்முடைய இருதயம் அவரோடு நெருங்க ஆரம்பிக்கும். ஆமென். அந்த விசுவாசம் வளர வளர அவர் நாம் நெருங்க நெருங்க அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் பேசும். அந்த வார்த்தை அற்புதம் செய்யும். அந்த வார்த்தை என்ன செய்யும்? வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன்னு வேதம் சொல்லுது பாருங்க. அந்த வார்த்தை தான் அற்புதம். அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கை. ஆமென். அப்போ அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடக்கூடாது. எனக்கு ஒரு வார்த்தை நீ சொல்லும் வரைக்கும் நாம் விட போகிறதில்ல அப்படின்னு தொடர்ச்சியாக என்ன செய்யணும்? சோர்ந்து போயிடக்கூடாது. அதுதான் லூக்கா 18 ஆண்டவர் சொன்னார், ஒரு ஓமையை சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தம்மை நோக்கி இரவு பகலும் வேண்டிக் கொள்கிறவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாக இருந்து அது நமக்கு பதில் செய்யாது இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ வேண்டுதல்களை எல்லாம் என்ன செய்வார்? நிறைவேற்றி நமக்கு தருவார். ஆமென். அப்போ நாம் தேவ சமூகத்தில் ஆமென் நம்முடைய இந்த நாட்களிலே நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவர். நீ இருதயத்தில் நினைக்கிற இப்படி இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டாலே அதை அவர் நிறைவேற்றி தருவார். சகைவை பாருங்க, இந்த இயேசுவை எப்படியாவது என்ன செய்யணும்? பார்க்கணும்னு தான் விரும்பினான், இருதயத்தில் நினைச்சான். ஆனால் அவன் நினைச்சதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆமென். அந்த எத்தனையோ கூட்டம் அவரை சுற்றி முன்ன பின்ன போகுது. ஆனால் தன் இருதயத்தில் நினச்சி அவரை பார்க்கணும் ஆசைப்பட்ட அந்த சகைவுகிட்ட போய் ஆண்டவர் என்ன செய்தார்? இன்னைக்கும் அவன் வீட்டில் என்ன செய்ய போகிறேன்? தங்க போகிறேன். பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தகப்பன் என்று உபாகமத்தில் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறாமே. அவர் திக்கற்றவர்களுக்கும் உதவிகளுக்கும் அவர் தகப்பன் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட அந்த தேவன் நம்மளை கைவிடாத ஒரு தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு இருக்கிறார். ஆமென். நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னையே அவர் நமக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை என்பதை அவர் அறிவார். ஆமென். அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா நம்முடைய இருதயத்தின் தேவைகளை அவர் அறிந்திருக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென்.
ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தர் நாம செபிக்கணும், வேண்டும், ஆசைப்படணும். முதலாவது என்ன செய்யணும்? ஆசை, உள்ளத்தில் ஆசைப்படணும். அப்ப இருதயத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆசைப்படணும். ஆசைப்பட்டு ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் இருதயத்தின் விருப்பம் ஆமென் அல்லேலூயா நிறைவேற்றுவார். கடந்து வந்த பாதைகளில் தவிப்போம், இதெல்லாம் கூப்பிட்ட போது ஆண்டவர் உதவி செய்து நம்ம இந்நாள் வரையும் காத்தார். ஆமென். இனியும் காப்பார், இனியும் காப்பார். ஆமென். பாருங்க, அப்போ யாரெல்லாம் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றாங்க? 1 நாளாகும் 4:10 வாசிக்கிறோம். யாபேஸ் ஜெபம் பண்ணினா 1 நாளாகும் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேசுனாலே துக்கம். யாபேசுனா என்னது? துக்கம். ஆனா வேண்டுதலை பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆமென். என் எல்லையை என்ன செய்யணும்? பெரிதாக்கம், டெரிட்டரி டு பி இன்க்ரீஸ்ட். ஆமென். இன்க்ரீஸ் பண்ணணும். உமது கரம் என்னோடு எப்பவும் இருக்கணும். ஆமென். எப்போதும் உம்முடைய கரம் என்னை நடத்தணும், எப்பவும் என்னை தாங்கணும், எப்பவும் என்னை தப்புவிக்கணும், தீங்கு என்ன எந்த விதத்திலும் துக்கப்படுத்தி விட கூடாதபடிக்கு அதை எனக்கு விலக்கி காத்துறலும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவன் செபிக்கிறான் கண்ணீரோடு. ஆண்டவரே, எல்லாரும் என்னை பேரையே துக்கம்னு வச்சுட்டாங்க, ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு வேண்டும் போது ஆண்டவர் அவன் வேண்டுதலை அப்படியே அருளை செய்தார். கரங்களை நன்றி சொல்லுமா. அந்த வேண்டுதல் பிரியமாக இருந்துச்சு ஆண்டவருக்கு. ஆமென். அவர் அருளை செய்தார். அவன் நம்ம செபிக்கணும். ஜெபமே ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஆமென். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே விட்டு கொடுக்காம போராடி நாம் என்ன செய்யணும்? செபிக்கணும். அப்போ யாபேசை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோபு 42:10 நாம வாசிக்க முடியும். ஆமென். அங்கே நண்பனுக்காக யோபு செபிக்கிறார். ஆமென். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் வேண்டுதலை சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டந்தனையான கர்த்தர் அவனுக்கு பாருங்க, யாபேஸ் தனக்காக செபிக்கிறான். இங்கே யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் விண்ணப்பம் பண்றான். ஆமென். அப்படி நண்பனுக்காக அவன் செபிக்கும் போது ஆண்டவர் யோபுடைய முகத்தை பார்த்து யோபுவை முன்பை விட இரட்டாந்தனையாய் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்போ தேவன் ஜெபிக்கிற முகங்களை அவர் வெட்கப்படுத்தினதே இல்லை. ஜெபத்தை, என் ஜெபத்தை தள்ளாத தேவன். ஆமென். ஜெபங்களை தள்ளாத ஒரு தேவன். இப்போ நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஆமென். அதான் அவர் சொல்ற, தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, ஆமென், அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு நான் செவி கொடுத்து அந்த நிலையிலும் விடக்கூடாது. ஆமென். அந்த நிலையிலும் வாழ்வா சாவா என்ற நிலையிலும் நாம் அவரை நம்பணும். ஆமென். அப்போ அவர் நம்மை கைவிடாது இருக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென். அப்போ தேவன் முன்னிலிருந்த நிலைமையிலும் 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். 1 சாமுவேல் 7 அதிகாரம் 9 சாமுவேல் ஜனங்களுக்காக செபிக்கிறான். ஆமென். யாபேஸ் தனக்காக செபிக்கிறான், யோபு நண்பர்களுக்காக செபித்தான். ஆமென். இந்த சாமுவேல் யாருக்காக செபிக்கிறான்? தேசத்தின் ஜனங்களுக்காக செபிக்கிறான். வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளச் செய்தார். அல்லேலூயா. தனங்களுக்காக வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன செய்தார்? கேட்டார். அப்போ தேவ ஜனங்களுக்காக நம்முடைய குடும்பத்தினருக்காக நம்முடைய நண்பர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அதை கேட்கிறார். ஆமென். அது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. அது அவருக்கு பிரியமாய் இருக்கு. நாம் ஜெபிக்கணும். நாம் என்ன செய்யணும்? அவர் முன்னிலையிலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அதான் யோபு சொல்கிறார் 34:27 வேகமா, சிறுமையானவர்களின் கூப்பிடுதலை கேட்கிற தேவன். சிறுமையானவர்களின் கூக்குரல் அவ்விடத்தில் சேரும் போது
அவர் சிறுமையானுடைய கூக்குரலை என்ன செய்கிறார்? கேட்கிறார். 36:6 சொல்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிற தேவன். சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிற தேவன். அப்போ நாம கூப்பிடும் போது நம்முடைய வனாந்திரமான வாழ்க்கை, ஆமென், நம்முடைய தவிப்பு, நம்முடைய ஏக்கம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி நமக்கு நிறைவேற்றி தந்து ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த தேவனிடத்தில் இந்த மாலை வேளையில பல சூழ்நிலைகளில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆமென். ஒருவேளை இந்த இடத்துல இந்த கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனை, ஆமென், வாழ்வா சாவா என்று ஒரு, ஆமென், தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் தவிழ்த்து இதோடு என் வாழ்க்கை முடிகிறது என்ற நிலையிலும் அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அந்த தேவன் இயேசுவே என்று கூப்பிட்டா உங்கள் வாழ்க்கையில், ஆமென், உள்ள சிறுமைகளை மாற்றி, ஆமென், வனாந்திரமான வாழ்க்கையை செழிப்பாக்கி, ஆமென், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நன்றி. எல்லாரும் ஒரு விஷய தேவனை துதிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஒருவேளை பல துக்கங்கள், உள்ளத்துக்குள்ளே மறைந்திருக்கிற துக்கங்கள், வியாகுலங்கள், ஆமென், இது என் வாழ்க்கையில் இல்லையே, நான் ஆசீர்வதிக்கப்படலையே, என் வாழ்க்கை ஒரு தாகத்தோடு தண்ணீரற்ற நிலம் போல, ஆமென், தாகத்துக்கு அலைகிற மானை போல, ஆமென், என் ஆத்துமா உம்மிலே தாகமா இருக்கிறது என்ற அந்த நிலையிலும் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமென். நான் கைவிட மாட்டேன், ஓ உன்னை நினைத்திருக்கிறேன் என்று சொன்னவர். ஆமென், அல்லேலூயா. உன் வேண்டுதலை நான் கேட்டு அதை நிறைவேற்றி தருவேன் என்று சொன்னவர். நன்றி அப்பா, நன்றி. நம்பிக்கையோடு நீ போ என்று ஏலி அந்த அன்னாளுக்கு சொல்லும்போது கர்த்தர் உன் விண்ணப்பத்தின்படியே அதை நிறைவேற்றி தருவாராக என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி தருவாராக. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நாம் செபிப்போம். பரலோகத்தின் எங்கள் நல்ல தகப்பனே, கைவிடாத எங்கள் இயேசுவே, மனதுருக்கத்தின்படியே ஆண்டவரே எல்லாம் பிள்ளைகளையும் நீர் சுகமாக்கினீர். உம்மிடத்தில் வந்த யாரையும் நீர் புறம்பே தள்ளாமல் வந்த எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதித்து, ஆமென், அவர்களை அணைத்து கொண்டீரப்பா. இந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை முகத்தை நோக்கி பார்க்கிற, வாழ்வா சாவா என்று நினைத்து எனக்கு உதவி செய்வாரோ உண்டோ என்று தேடுகிற உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இன்றைக்கு நீர் வெளிப்பட்டு, இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவர் உடைய பிள்ளைகளுக்கு கரம் நீட்டி ஐயா நீர் தொட்டு விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய திரு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். யாரா இருந்தாலும் கர்த்தாவே, எல்லா மனிதனுக்காகவும் உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்தீர். எல்லா மனுஷனும் வாழ வேண்டும் என்று விரும்புகிற நேசிக்கிற அன்புள்ள தேவன் இப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்கி பலப்படுத்தி இருதயங்களில் வாஞ்சைகளை அறிகிறவர் இதயத்தின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டும். திரு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறோம். அந்த பிள்ளை யாவரையும் ஆசீர்வதிங்க. தேவ ஜனங்கள் யாவரையும், சபையார், தேவ பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்க. தகப்பனாய் இயேசுவின் நாமத்திலேயே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.